ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஊர் பக்கத்துலேருந்து கேரளா மாநிலம் பாலா அருவிக்கு தான் போயிட்டுருக்குங்க. பைக்கில் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணி. ஸோ ரொம்பவும் ரம்மியமாக இருந்துச்சு. அந்த வேலையை பைக்கில் போகிறப்ப இயற்கை காட்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் பைக் ட்ரெயின் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. ரொம்பவும் அழகாக இருக்கும் இயற்கை காட்சியும். நாங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்பிடுதுங்க. கிட்டத்தட்ட மணி 12:30 மணி நாங்கள் பாலா அருவிக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி இதான் எங்கள் அத்தையும் மாமா வந்திருந்தாங்க, என் கூட வந்திருந்தாங்க. ஹாய். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் தான், பட் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க பாலா அருவியில். இதான் டிக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பேவும் ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் கட்டுற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. கேஷ் கிடையாது. அதனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடி இதை பிளான் பண்ணி வந்துக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேன் விட்றாங்க. இங்கேருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு அவங்களோட ஃபாரஸ்ட் வேனில் தான் மேலே கூட்டு போகிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அருவி சத்தமும் அந்த பச்சை பசுமையாக இருக்கிற சூழ்நிலையும் ரொம்ப அழகாகவும் ரம்மியமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்ம மேலே பாலா அருவிக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம அப்படியே மெதுவாகவே நடந்து மேலே போயிடலாங்க. ஸோ வெல்கம் டு பாலா அருவி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி இருக்குது. இவங்களே டீ, வடை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் விற்கிறாங்க. பாருங்கள், சுற்றிக்க ஒரு பசுமையான இடம், அழகான ஒரு சூழ்நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரங்கு இருக்குங்க. நாங்கள் பேசிட்டே போயிட்டு இருந்தோம். குரங்கு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்துச்சுங்க. நாங்கள் கண்டக்ட் பண்ணி பேசிட்டே இருந்தோம். ஸோ பாருங்கள், அந்த அருவி சத்தம் கேட்குது. ஸோ இங்கே மேலேருந்து பால் மாதிரி உள்ளதுனால தான் பால் அருவி அப்படி மாதிரி இங்கே சொல்லுவாங்க. பாருங்கள், மேலேருந்து கீழே இறக்கி கூட்டம் அந்தளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவு மீடியமாக இருந்துச்சுங்க. இங்கே ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இங்கே குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலுமே நீங்கள் ஈஸியாக குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், காடுகளை பாருங்கள். இங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செய்யறதுக்காக மேலே ஒரு இடம் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், இங்கே எடுத்துக்கலாம். இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த அருவி சத்தம் அதில் பச்சை பசேன்னு இருக்கிற இடத்து சூழ்நிலை ஒரு வெளியே இருக்கிற பால் மாதிரியான ஒரு அருவி வருது. மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. நம்ம இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக இருக்குது. பாருங்கள், குரங்கு தூக்கிட்டு போகுது. நாங்கள் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் பால் அருவி பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டையிலேருந்து பால் அருவிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் தாங்க. பாருங்கள், கூட்டம் அதிகமாக இருக்குது. நம்ம வரிசையில் க்யூவில் இருக்கணும். ஏன்னா வண்டி ஒரு வண்டி கீழே போயிட்டு மேலே வரும். ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. கேரளா கவர்மெண்ட்டு ரொம்ப இடத்தெல்லாம் சுத்தமாக வச்சுருந்தாங்க. இங்கே தான் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா கொலக்கட்டை வச்சுருந்தாங்க, டீ இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ அடுத்து இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் தான் இங்கே டிக்கெட் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கடுத்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வர்ற மாதிரி இங்கே பிளான் பண்ணிக்கங்க. நாங்கள் கரெக்டாக கிளம்புறோம், அதுக்கடுத்து கூட்டமே இல்லை. ஸோ நாங்கள் பாலையிலேருந்து கீழே இறங்கி வந்துவிட்டோம். அந்த வேலை ஆரியங்காவு போகிற பாதை பார்த்திங்கன்னா சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோங்க. வெஜ்ஜு நான்வெஜ் 2 பேர் இருந்துச்சு. கேரளா ரைஸ் இருந்துச்சு, பொன்னி அரிசி இருந்துச்சு. நம்ம எதுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்துச்சு, மோர் குழம்பு, வத்த குழம்பு, பருப்பு குழம்பு இருந்துச்சு. பொரியல் பார்த்திங்கனாக்கா பப்படம் இருந்துச்சு, காராமணி பொரியல் இருந்துச்சு, ஊறுகாய் இருந்தது. அடுத்து பீட்ரூட் பச்சடி இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் பொரியெல்லாம் இருந்தது. நாங்கள் அன்றைக்கி சைவம் தான் சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் பாலருவிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த ஆரியங்காவு போகிற பாதையிலே ஹோட்டல் இருக்குது. நீங்கள் அதை அங்கே சாப்பிட்டுக்கலாம். இதாங்க ஆரியங்காவு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆறு போயிட்டுருக்குங்க. இங்கே கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். அதுக்கு அங்கேயே ட்ரெயின் போகுது. நீங்கள் சென்னையிலேருந்து மதுரையில் வர்றாந்தா இங்கே கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அங்கே நீங்கள் ஆரியங்காவிலே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே விட டேரெக்டாக நீங்கள் ஆரியங்காவு வந்துடலாம். இங்கேருந்து ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர் தான் நம்ம பால் அருவி. ஸோ நாங்கள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1 மணி வரைக்கும் தான் இருக்கும். அடுத்து நட சாத்திடுவாங்க. 5 மணி தான் அடுத்து திறப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி இருந்துட்டு நாங்கள் ஒரு 5 மணிக்கு மேலே நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். அந்நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அப்படியே மேகமூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த நேரத்தில் எங்கள் வீடியோ கிடச்சது ஒன்று என்னென்னா, ஒரு ஆண்மயில் ஒரு அகவை விட்டு நல்லா ஒரு தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த காட்சியை பார்க்குறதுக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது எடுத்த ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். சரி நான் கிளம்பலான்னு இருந்தோம். அது கூட பார்த்தா கடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மழையும் நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து ஆரியங்காவு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 8:30 மணி தாங்க நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகியிருந்தோம். அந்த வேலை பார்த்திங்கன்னா சொக்கம்பட்டி அல்வா கடைன்னு சொல்லுவாங்க. கருப்பட்டி அல்வா இங்கே ஃபேமஸாக இருக்குங்க. நீங்கள் இந்த சைடு மறக்காமல் வாங்கிக்கோங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.